விஜய் சிஎம்மாக 118 சீட் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. வெறும் 37 சீட் ஜெயிச்சா போதும். தெளிவா சொல்றேன். இதே கதை கர்நாடகாவில் நடந்திருக்கு. 224 தொகுதிகள் உள்ள கர்நாடகாவில் 2018 தேர்தலில் பெரும்பான்மைக்கு 113 சீட் வேணும். பிஜேபி 104 சீட் ஜெயிச்சு பெரிய கட்சியா மிளிர்ந்தாலும் பெரும்பான்மை இல்லாம தடுமாறுச்சு. காங்கிரஸ் 78 சீட்டும் குமாரசுவாமியோட ஜனதா தளம் வெறும் 37 சீட்டு மட்டுமே வின் பண்ணிச்சு. ஆனா அரசியல் கணக்கு வேற மாதிரி இருந்துச்சு. பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் தீர்மானிச்சு. ரிசல்ட் வந்த உடனே ஜனதா தளம் கூட கூட்டணி போட்டுச்சு. 78 + 37 115 சீட் கிடைச்சு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டுச்சு. ஆனா கூட்டணிக்கு ஒத்துக்க குமாரசுவாமி சிஎம் பதவி கேட்டார். வேற வழி இல்லாம காங்கிரஸ் அதுக்கு சம்மதிச்சது. வெறும் 37 சீட் ஜெயிச்சு கர்நாடகாவோட சிஎம் ஆனாரு குமாரசுவாமி. இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணி பார்த்தா இந்த தேர்தலில் திமுக மீது இருக்க எதிர்ப்பு அலையினால ஏடிஎம்கே கூட்டணி போன வாட்டி ஜெயிச்ச 75 தொகுதியை விட இந்த வாட்டி கொஞ்சம் தேறி 85 சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் டிவிகே பெரம்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், காரைக்குடி, அறந்தாங்கி மாதிரியான தொகுதிகளில் ஜெயிச்சு குறைஞ்சது 37 சீட் வாங்கினா போதும். 2 கட்சியும் சேர்ந்து 120 சீட் வந்துடும். இதுவே ஆட்சி அமைக்க போதும். தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இருக்குன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதுபடி ஒரு ரொட்டேஷன்ல வந்தா 5 வருஷத்துல 2 வருஷமாவது விஜய் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்காதா என்ன? மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.